ஆற்காடு மின்சாரத்துறை அலுவலகத்தின் உதவி இயக்குநரின் கணவர் கொலை மிரட்டல் விடுவதாக கோரி காவல் நிலையத்தில் புகார் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரையும் கண்டித்து பாதிக்கப்பட்ட நபர் வேலூர் சரக டிஐஜியிடம் மனு அளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மாசாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் மின்சாரத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள மின்கம்பத்தை மாற்றக் கோரி மின்சாரத்துறை அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட உதவி இயக்குநர் தனலட்சுமி லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனை மறைமுகமாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இதனை அறிந்த உதவி இயக்குநர் தனலட்சுமியின் கணவர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 3 மாதங்களாக ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் வேலூர் சரக டிஐஜி முத்துச்சாமியிடம் ஆற்காடு மின்சார அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி இயக்குநர் தனலட்சுமியின் கணவர் மற்றும் ஒரு தலைபட்சமாக செயல்படும் ஆற்காடு நகர காவல் நிலைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளார். அலுவலகத்தில் நாடுறேன், அங்கே போயிட்டு மனு கொடுத்துட்டு அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகும், இதை மாற்றி கொடுக்கணும். அது மாற்றணுனாக்கா எனக்கு தேவை அதாவது எனக்கு தேவையானது செஞ்சால் தான் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கமிஷன் கேட்டாங்க. அந்த கமிஷன் என்னால் கொடுக்க முடியாதுனால நான் வாபஸ் வாங்கி வந்துட்டேன். வாங்கி அந்த வீடியோ எடுத்துகிட்டு வீடியோவை நான் பேப்பரில் ப்ரெஸ்ஸில் எல்லாத்தையும் கொடுத்து நியூஸ் பப்ளிசிட்டி பண்ணும்போது அவங்க ஏடி தனலட்சுமி மேடம் அவங்க வீட்டுக்காரர் என்ன ஃபோனில் என்னையும் எங்கள் அப்பாவும் மிரட்டுறாரு. என்னுடைய மனு எடுத்து போய் டிஐஜி ஆஃபீஸில் கொடுத்துட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், ஆற்காடு டவுன் ஸ்டேஷன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், இபியில் ஏடி தனலட்சுமி அவங்க வீட்டுக்காரர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், எதுவும் செய்யறதுக்கு வழி இல்லாமல் இப்போ டிஐஜி ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். மேடம் நான் கோவிந்தராஜ் பேசுகிறேன் மேடம். இபி ஏடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல சார் மேடம். சொல்லுங்க சார். நேற்று வரும்போது உங்கள் எதிர்க்க பாருங்க மேடம் எப்படி பேசுகிறாங்க மேடம். எங்கள் அம்மாவை பற்றி அப்படி பேசினாக்கா கோவம் வராதா மேடம் உங்களுக்கு? நான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னை மிரட்டுறாங்கன்னா கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன் நான். அவங்க டிரான்ஸ்ஃபர்த்தை பேசி எங்கள் அப்பா இவனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றாங்க. உங்கள் எதிர்க்கே சொல்கிறாங்க மேடம். சரிங்க, அதுதான் கேஸ் போட சொல்கிறீங்களா? நான் கேஸ் போடுறேங்க. அதான் இப்போ இன்ஸ்பெக்டர் சார் கூட பேசணும் மேடம். அவங்க உங்ககிட்ட தான் சொல்லிக்கிறாராம் அவருக்கு சார், அதனால பேச சொன்னார். அதுக்கு தான் மேடம் ஃபோன் பண்ணியிருந்தேன் நான். நான் தான் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டேனே, போடுறேன். சரிங்க மேடம். ஹலோ இபி சாருங்களா? ஏடி சாருங்களா? ஆமாப்பா, நான் கோவிந்தராஜ் பேசுகிறேங்க. டிரான்ஸ்ஃபாரம் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்களா? என்ன சொல்லுப்பாலாம் இதெல்லாம் என்ன மிரட்டணும்? நீங்கள் 10 அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிப்பேன், எங்களுக்கு அடிக்க தெரியாதா அப்படின்னுங்கிறீங்களா? அதுக்கப்புறம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிவிடுன்னு சொல்கிறீங்களா? பேரில் என்ன வீடியோ போட்டுன்னு இது பண்ணியிருந்தா நாங்கள் என்ன என்னால் உனக்கு என்ன பிரச்சனை வச்சு சொல்லு. இப்போ என்னால் மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துக்குது? என் பிரச்சனையை நான் கேட்குறேன். எனக்கு டிரான்ஸ்ஃபார் இருக்குது. உன் பிரச்சனைக்கு நீங்கள் லெட்டர் கொடு, அதுக்கு உண்டான காசு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். எல்லாத்தையும் தான் செஞ்சுக்கிறேன் நான். உனக்கு மட்டும் அனுப்பலையா? எல்லாருக்கும் தான் அனுப்பிச்சுக்கிறேன் நான். எல்லாருக்கும் தான் ஏன் அனுப்பிச்சுக்கிறேன் தான் கேட்குறேன் நான். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன், அது பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு என்ன வீடியோ போட்டு நான் மேட்டின்னு உட்காந்துக்கிறேன். ஆமாம், நீங்கள் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணால் நான் பண்ணுவேன். நீ எங்கள் அப்பாவுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? நீ அங்கே பண்ணீங்கன்னா நான் பண்ணுவேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். சரி பண்ணு, பண்ணுறது பார்க்கலாம். பண்ணுறது பார்க்கலாம். பார்க்கலாம் வை.